Dear people, it is God's love that He has appointed way of reconciliation in the fallen world to the humankind. இந்த உலகத்தில் தேவனுடைய அன்பு நிமித்தமாக விழுந்து போன இந்த உலகத்தில் மனிதனுக்கு ஒப்புரவாகும்படியான அருமையான பாதையை வைத்திருக்கிறார். Unless a man is reconciled with God, his life truly is a desperate one. இந்த உலகத்தில் தேவனோடு ஒரு மனிதன் ஒப்புரவாகவில்லை என்றால் இந்த வாழ்க்கை மிக நிர்பந்தமானது. But if a person is really reconciled with his living God, ஆனால் இந்த ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு மனிதன் ஒப்புரவான ஒரு வாழ்க்கையை கொண்டிருப்பானால், I tell you, whatever may be the difficulties and trials that he passes through, he will be a person who is victorious all through his path. விதமான ஒப்புரவான ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்களினூடாய் கடந்து போனாலும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள மனிதனாக இந்த பாதையில் கடந்து செல்லுகிறவனாக இருக்கிறான். As human beings, we can't escape from all calamities, diseases, and many other things that are appointed for human by the curse of the Lord because of the fallen condition of Adam and Eve. இந்த உலகத்தில் ஆதாம் ஏவாள் வீழ்ச்சி நிமித்தமாக இந்த உலகத்தில் தேவன் சபித்த இந்த காரியத்தின் மத்தியில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று சொல்ல முடியவில்லை. Because we are part of the world. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஒரு பகுதியாக நாம் இருக்கிறோம். But one thing is sure, அதில் ஒரு காரியம் உண்மை. If you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருப்பாயானால், I am sure God is with you when you pass through this world. இந்த உலகத்தை கடந்து போகும் பொழுது தேவன் உன்னோடே கூட இருக்கிறார். That's why Psalmist in 23 he says, the Lord is my shepherd, I will not want. ஆகவேதான் 23வது சங்கீதத்தில் சங்கீதக்காரன் கர்த்தரின் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று தைரியமாய் சொல்ல முடிகிறது. So one way by which we could have the blessings of God in our lives is by being reconciled to God. நம்முடைய வாழ்க்கையில விதமான ஒரு காரியத்தின் மத்தியிலே விதமான ஆசீர்வாதங்களை பார்ப்பதற்கு தேவனோடு ஒரு ஒப்புரவான ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. Unless we are reconciled with God, we are separated from God. தேவனோடு நாம் ஒப்புரவாகவில்லை என்றால் தேவனை விட்டு நாம் பிரிந்தவர்களாகவே காணப்படுகிறோம். So how could I be reconciled with God? தேவனோடு நான் எவ்விதமாக ஒப்புரவாகுவது? This is by the blessing of repentance. இது மனந்திரும்புதலின் ஆசீர்வாதத்தின் மூலமாக. God has made a way that we could reconcile with a holy God by repenting, and the way by which the Lord Jesus Christ opened. நம்முடைய வாழ்க்கையில் இந்த உன்னதமான தேவனோடு ஒப்புரவாகும்படியான ஒப்புரவாகுதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு திறந்திருக்கிற இந்த மனந்திரும்பலின் வழியின் மூலமாக மாத்திரமே. I would like to show you this morning we saw what the repentance means. இந்த காலையில நாம் மனந்திரும்புதல் என்றால் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். It's surrendering ourselves, surrendering our will, plans,
desire everything. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தம் நம்மையும் நம்முடைய எல்லாவற்றையும் அர்ப்பணிப்பது. I would like to show you the other aspect which is very important in repentance. இந்த மனம் திரும்புதலில் அதிமுக்கியமான இன்னொரு காரியத்தை உங்கள் மத்தியிலே நான் காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். I would like to explain it through one of the incident of the Bible which Jesus himself has said. வேதத்தில் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிற ஒரு நிகழ்வின் மூலமாக உங்கள் மத்தியிலே அதை காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். Luke's Gospel 18th chapter, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 9th verse onwards, 9வது வசனத்திலிருந்து. And he spake this parable unto certain which trusted in themselves that they were righteous and despised others. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாயின சிலரை குறித்து அவர் ஒரு உவமையை சொன்னார். Two men went up into the temple to pray, the one a Pharisee and the other a publican. இரண்டு மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். The Pharisee stood and prayed thus with himself, God, I thank thee that I am not as other men, or extortioners, unjust, adulterers, or even as this publican. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். I fast twice in the week. I give tithes of all that I possess. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 13th verse. And the publican, standing afar off, would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God, be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். 14th verse. I tell you, this man went down to his house justified rather than the other. For every one that exalteth himself shall be abased, and he that humbleth himself shall be exalted. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். We could see the Pharisee, how he was commending himself before God as a good man. இந்த பரிசேயன் தேவனுக்கு முன்பாக தான் எவ்வளவு ஒரு நல்ல மனிதன் என்பதாக தன்னை குறித்து மெச்சிக் கொள்ளுகிறதை பார்க்கிறோம். Dear people, many of us think that we are good people. நம்மில் அநேகர் நாம் நினைப்பது என்னவென்றால் நாம் நல்லவர்கள். I am not too bad. நான் ரொம்ப மோசமானவன் அல்ல. Even
the Pharisee is comparing with the publican. இந்த பரிசேயர் அந்த ஆயக்காரனோடு கூட ஒப்பிட்டும் கூட பேசுகிறார். What did he say? என்ன சொன்னார்? The Pharisee stood and prayed, God, I thank thee that I am not as this publican. இந்த ஆயக்காரனை போல ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நான் இல்லை. Generally, people always has got a tendency to compare with others in order to justify themselves. பொதுவாக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தன்னை சரியானவர்கள் என்பதை சொல்லும்படியாக மற்றவர்களை எப்பொழுதும் தன்னோடு கூட ஒப்பிட்டுக் கொள்ளும்படியான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். Lord, I am not like that publican. ஆண்டவரே அந்த ஆயக்காரனை போல நான் இல்லை. How many things I am doing? நான் எத்தனை காரியங்களை செய்கிறேனே. He was narrating all the things which he could narrate so that he could convince God that he was a very good man. தேவனுக்கு முன்பாக தன்னை ஒரு நல்ல மனிதன் என்பதை காட்ட வேண்டும் என்று சொல்லி அவன் அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டு போகிறான். Many times even ourselves in our hearts we narrate so many things to justify ourselves. நம்முடைய வாழ்க்கையில நாம் சரியானவர்கள் என்று சொல்லும்படியான விதத்தில் அநேக வேளைகளில் அநேக காரியங்களை அடுக்கிக் கொண்டு போகிறோம். We compare with this sister or with that brother. நாம் இந்த சகோதரியோடு அந்த சகோதரனோடு கூட ஒப்பிட்டு பார்க்கிறோம். But dear people, what is repentance? ஆனால் உண்மையான மனம் திரும்புதல் என்பது என்ன? It is not a simple thing which will happen in one day, but it is a process which will be continuing in a child of God. இது ஏதோ ஒரு நாளில் நிகழும்படியான நிகழ்வு என்பது அல்ல, ஒரு தேவனுடைய பிள்ளையில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய ஒரு காரியமாக இது இருக்கிறது. What is it? அது என்ன? That is repentance. அதுதான் மனம் திரும்புதல். What is it? அது என்ன? Understanding our own sinfulness. நம்முடைய பாவ தன்மையை உணர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை தான் மனம் திரும்புதல். Understanding our own evil nature which is lurking in us. நமக்குள்ளாக ஊர்ந்து கொண்டிருக்கிற பாவ சுபாவத்தை விளங்கிக் கொண்டு வாழுவதே மனம் திரும்புதல். But this Pharisee was telling, "Oh God, I am a good man." ஆனால் இந்த பரிசேயர் சொன்னான், ஆண்டவரே நான் ஒரு நல்ல மனிதன். Dear friend, probably you may call yourself a Christian. அருமையான நண்பனே, ஒருவேளை உன்னை நீ கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளலாம். You may say that you are a believer. ஒரு விசுவாசி என்று அழைத்துக் கொள்ளலாம். But when was the last time that you felt of your own sinfulness and unworthiness? உன்னுடைய வாழ்க்கையில கடைசியாக எப்பொழுது உன்னுடைய பாவ தன்மையை உணர்ந்து உன்னுடைய அபாத்திர தன்மையை நீ உணர்ந்திருக்கிறாய்? I tell you, this is not a one-time event in a
Child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் ஒரு முறை நடக்கும்படியான ஒரு நிகழ்வு அல்ல. It is a continual process, a continual thing which will be continuing in his life until his death. இது அவனுடைய வாழ்க்கையில் மரணம் மட்டுமாக நடைபெறும்படியான ஒரு நிகழ்வாக இருக்கிறது. Unless we understand our sinfulness truly, நம்முடைய பாவ தன்மையை நாம் உண்மையாக உணராதபடிக்கு, unless we understand our unworthiness in our hearts truly, நம்முடைய அபாத்திர தன்மையை நம்முடைய வாழ்க்கையில் இருதயத்தில் உணராமல், we will never look to God for grace. நாம் தேவனிடத்தில் கிருபைக்காக எதிர்நோக்கி பார்க்க மாட்டோம். Probably we would pray, ஜெபிக்கலாம், even read the Bible, வேதத்தை வாசிக்கலாம், but the real communion with God will be missing. ஆனால் தேவனோடு கூட கொண்டிருக்கிற உண்மையான ஜீவனுள்ள தொடர்பு அங்கு இல்லாமல் வாழலாம். How many so-called Christians, they don't have a living relationship with God? எத்தனை உண்மையான விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களுக்கு உண்மையான ஜீவனுள்ள தேவனோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு இல்லை. This morning when I got up, one thought came into my mind. இந்த காலையில ஆண்டவரிடத்துல நான் ஒரு காரியம் நினைவு வந்தது. God has said in his word, ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் எவ்வளவு அழகாக சொல்லி இருக்கிறார். Matthew Gospel, மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல ஆண்டவர் எவ்வளவு அழகாக தன்னுடைய காரியத்தை குறித்து சொல்லி இருக்கிறார். Matthew Gospel 7th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல, this morning one thing which came to my mind, ஒரு காரியம் என்னுடைய மனதில் வந்தது. How is my prayer? என்னுடைய ஜெபம் எப்படியாக இருக்கிறது? Is it I pray in a mechanical way or with an understanding as to whom I pray, with an expectation of answer? நான் காலையில் நினைச்சேன், என்னுடைய ஜெபம் எவ்விதமாக இருக்கிறது? ஒருவேளை ஒரு வழக்கமான ஒரு காரியமாய் காணப்படுகிறதா, அல்லது நான் யாரிடத்தில் ஜெபிக்கிறேன் என்ற உணர்வோடும் பதிலை எதிர்பார்த்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேனா? I just was evaluating my own prayer. என்னுடைய ஜெபத்தை குறித்து நான் இந்த காலையில நான் சிந்தித்தேன். God reminded me this. தேவன் இந்த காரியத்தை எனக்கு நினைவுபடுத்தினார். Matthew Gospel, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7th verse, 7th chapter, 7வது அதிகாரம். How God says here, கேளுங்கள், 7th chapter, 7th verse. Here we read, but when ye pray, use not vain repetitions as the heathen do, for they think that they shall be heard for their much speaking. Be not ye therefore like unto them, for your Father knoweth what things ye have need of before ye ask him. The Father knoweth, my Father knoweth what I need. என்னுடைய தகப்பனுக்கு எது தெரியும், எனக்கு தேவைங்கிறது என்ன தெரியும். அவரு
He knows what is the best for me. எனக்கு எது மிகச் சிறந்தது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். He has called me. அவர் என்னை அழைத்திருக்கிறார். He changed me. மாற்றிருக்கிறார். Unworthy I am. நான் ஒரு அபாத்திரமான மனுஷன். He owned me as his child. அவர் தம்முடைய பிள்ளையாக என்னை சுதந்திரித்திருக்கிறார். So he is my father. அவர் என்னுடைய தகப்பனாக இருக்கிறார். So I have all the privileges of a son. ஆகவே ஒரு குமாரனாக எல்லா சிலாக்கியங்களை நான் பெற்றிருக்கிறவராக இருக்கிறேனே. That's why the Bible says, Matthew Gospel 7th chapter, மத்திய எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்துல, because we don't have much time, I would like to shorten this one. அதிகமான நேரம் இல்லாததுனால சுருக்கமாக சொல்லுகிறேன். 10th verse, 10வது வசனம். Matthew Gospel 7:10. Or if he asks a fish, will he give him a serpent? இங்கே மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானா? Even 9th verse. Or what man is there of you, whom if his son asks bread, will he give him a stone? உங்களில் எந்த மனுஷனானாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானா? 11th verse, 11வது வசனம். If ye then being evil know how to give good gifts unto your children, how much more shall your Father which is in heaven give good things to them that ask him? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்திலிருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக்கிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? What a certain thing it is. My Father hears me. என்னுடைய தகப்பன் அவ்விதமாக எனக்கு செவி கொடுக்கிறார். Why should I doubt? ஏன் நான் சந்தேகிக்க வேண்டும்? What a great God is. எவ்வளவு உன்னதமான தேவன். Dear people, I tell you, the real key of prayer is to understand the real need of mine. உண்மையான ஜெபத்தினுடைய திறவுகோல் என்னன்னா, என்னுடைய உண்மையான தேவை என்ன என்பதை நான் அறிந்திருப்பதே. Many people, they pray but they don't know what the real need of them is. அநேகர் ஜெபிக்கிறார்கள், ஆனா அவருடைய உண்மையான தேவை என்ன என்பதை அவர்கள் அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜெபிக்கிறார்கள். But the publican, how did he pray? ஆனா அந்த அயக்காரன் எப்படி ஜெபித்தான்? What a wonderful prayer it is. எவ்வளவு ஒரு அழகான ஜெபம் இல்லைங்களா? Luke's Gospel 18:13. லூக்கா 18:13. And the publican standing afar off would not lift up so much as his eyes unto heaven, but smote upon his breast, saying, God be merciful to me, a sinner. ஆயக்காரன் தூரத்தில் என்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாக என் மேல் கிருபையாயிரும் என்றான். Lord be merciful, a sinner. பாவியாக என் மேல் கிருபையாயிரும். Understanding our sinfulness is repentance. நம்முடைய பாவ தன்மையை உணர்வது மனம் திரும்புதல். Going to God with an understanding of our sinfulness is repentance. நம்முடைய பாவ தன்மையை உணர்ந்து தேவன் பக்கமாய் போவதே மனம் திரும்புதல்.
this publican, have mercy upon me, O God, a sinner. பாவியாக என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. I tell you some of the beautiful prayers in the Bible. If we could say, this prayer is one among them. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அழகான ஜெபங்கள் என்று சொல்லப்படுகிற வேளையில் இந்த ஜெபம் ஒன்று. Even though it's very short, மிக குறுகியதாக இருந்தாலும், I tell you this is a wonderful prayer. இது ஒரு அருமையான ஜெபம். Dear people, what is true repentance? உண்மையான மனம் திரும்புதல் என்ன? Understanding our own sinfulness, going to the Father. உண்மையான நம்முடைய பாவ தன்மையை உணர்ந்து பிதாவினிடத்தில் போகுவதே அதுவான ஒரு காரியம். The great deception in the world is making you to think that you are a good person. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு ஏமாற்று காரியம் என்னவென்றால், நீ ஒரு நல்ல மனிதன் என்பதாக உன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்வது. The devil is so active to deceive you, to think that you are a very good person. பிசாசு இந்த உலகத்தில் உன்னை வஞ்சிக்கும்படியான மிகப்பெரிய வஞ்சகம், நீ ஒரு நல்ல மனிதன் என்பதே. You are not too bad. நீ ரொம்ப மோசமான மனிதன் அல்ல. Of course there are so many things which is not really right in your life, but still you are not too bad. உண்மைதான், சில காரியங்களுடைய வாழ்க்கையில சரியில்லாமல் இருக்கிறது. Now and then you are being convicted and you yourself really know that. சில சமயங்களில் அதை குறித்து நீ உணர்கிறாய், அதை குறித்து உனக்குமே அவிதமான காரியத்தை அறிந்திருக்கிறாய். But still, ஆனாலும் கூட, you are not too bad. நீ ரொம்ப மோசமான மனிதன் அல்ல. The world is full of such people. உலகம் அவிதமான மக்களினால நிரம்பி இருக்கிறது. Are you one among them? அவர்களில் ஒருவரா நீர்? Even men like Saint Paul, பரிசுத்த பவுல் போன்ற மனிதனுடைய வாழ்க்கையில, how they really realize their own sinfulness in their lives. தங்களுடைய வாழ்க்கையில தங்களுடைய அந்த பாவ தன்மையை எவ்விதமாக அறிந்திருந்தார்கள். They acknowledged it. அதை ஒத்துக்கொண்டார்கள். They never hide it. அதை அங்கு அவிதமாக ஒழித்து வைக்கவில்லை. Real repentance will never hide their sinfulness. உண்மையான மனம் திரும்புதல் என்பது தங்களுடைய பாவத்தை மறைக்கிற ஒன்றல்ல. The loving God, அன்புள்ள ஒரு தேவன். Oh, what he said about this publican. இந்த ஆயக்காரனை குறித்து என்ன சொன்னார்? He was standing very close to the publican, the Lord Jesus. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயக்காரனுக்கு பக்கத்தில் நின்று சொன்னார், not the publican. அந்த பரிசேயன் இல்ல, but sorry, not the Pharisee. அந்த பரிசேயன் இல்ல, this publican. He went home as a righteous man. ஒரு நீதிமானாய் திரும்பி போனான். Dear people, when you hear the preaching of God's word, I pray that the Spirit of God should really make you to understand your sinfulness. இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நறுமையான நண்பனே, உன்னுடைய பாவ தன்மையை உணர்ந்து கொள்ளும்படியாக ஆவியானவர் உனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். Because that is the path of blessing in your life. ஏன்னா அதுதான் ஆசீர்வாதத்தினுடைய வழி. That is the way by which we'll have a real communion with God. அதன் மூலமாக மாத்திரமே ஜீவனுள்ள தேவனோடு கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தொடர்பை நாம் கொண்டவர்களாய் காணப்படுவோம்.
Here we see St. Paul, ரோமருக்கு நிருபத்தில் St. Paul என்ன சொல்றாரு? 14th verse, 7th chapter, 14th verse, 7வது அதிகாரம் 14வது வசனத்தில், for we know that the law is spiritual, but I am carnal sold unto sin. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன். For that which I do, I allow not. For what I would, that do I not, but what I hate, that do I. எப்படி எனில், நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 16th verse, if then I do that which I would not, I consent unto the law that it is good. இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே. Now then it is no more I that do it, but sin that dwelleth in me. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. It is no more I, there is a principle of sin dwelling in me. பாவம் என்கிற சூத்திரம் எனக்குள் வாசமாயிருக்கிறது. Understanding the sinfulness of himself, அவனுடைய பாவ தன்மையை உணர்கிற ஒரு உணர்வு. And 18th verse, for I know that in me, that is in my flesh, dwelleth no good thing. For to will is present with me, but how to perform that which is good I find not. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Which is good I find not, O God, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. Sin dwelleth in me, O God, பாவம் என்னில் வாசம் பண்ணுகிறது ஆண்டவரே. Even 20th verse, now if I do that I would not, it is no more I that do it, but sin that dwelleth in me. அந்தப்படி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. Oh God, sin dwelleth in me, oh God. ஆண்டவரே, பாவம் என்னில் வாசமாயிருக்கிறது. Many times probably you may regret after you say something which is not pleasing to God. தேவனுக்கு பிரியமில்லாத சில காரியங்களை நீங்கள் சொன்ன பின்பாக வருத்தப்படுகிறீர்கள். Or else the anger or something which you really exhibit before others. கோபம் அல்லது ஏதாவது ஒன்றை வெளிப்படுத்த பின்பாக probably you go alone and regret, oh why I did it. நீ போய் சொல்ற, நான் ஏன் அதை செய்தேன்? Because sin dwells in me. ஏனென்றால் பாவம் என்னில் வாசமாயிருக்கிறது. If you go to a doctor, the greatest, or rather the most important thing for the doctor is to diagnose the disease. ஒரு டாக்டர் இடத்துல போகும் பொழுது அந்த டாக்டருடைய மிக முக்கியமான காரியம் என்னவென்றால் அந்த வியாதி என்ன என்பதை கண்டுபிடிப்பது. If he could diagnose the disease correctly, அந்த வியாதியை சரியாக அவர் கண்டுபிடிப்பாரானால், he could give the right medicine so that the patient could be healed.
சரியான மருந்தை கொடுக்கும் பொழுது அந்த வியாதியஸ்தன் சுகமடைவான். Dear people, many times because we don't understand our sinfulness, நம்முடைய பாவ தன்மையை நாம் உணராததுனால, we don't understand the need of clinging to God for His grace every moment. நாம் நம்முடைய பாவ தன்மையை உணராததுனால ஒவ்வொரு சன நேரமும் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டிய அவசியத்தை உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். Because we don't understand what we are, we think that we are better and we don't go to God as this publican. நாம் நம்முடைய நிலை குறித்து அறியாததுனால, நம்ம யாருங்கிறத தெரியாததுனால இந்த ஆயக்காரனை போல ஆண்டவரிடத்துல நம்ம போகல. We don't go like Saint Paul. பரிசுத்த பவுலை போல நாம் போவதில்லை. Even 21st verse, 21வது வசனம், I find then a law that when I would do good, evil is present with me. Evil is present with me. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். Dear people, repentance is nothing but turning to God, understanding our own sinfulness. மனம் திரும்புதல் என்பது நம்முடைய பாவ தன்மையை உணர்ந்து தேவன் பக்கமாய் திரும்புவதே. It brings reconciliation with God. தேவனோடு அது ஒப்புரவாகுதலை கொண்டு வருகிறது. There comes, oh, the great Savior. He is able to tackle which I could not tackle with my power. என்னுடைய சொந்த வல்லமையினால, even with my intelligence, என்னுடைய ஞானம் அறிவினால கையாளப்பட முடியாததை He knows how to handle it. அவர் அதை அறிந்திருக்கிறார். Even Saint Paul, if you could see the next chapter, 8th chapter, how he testifies, என்ன ஒரு அருமையாக சாட்சியிடுகிறார். It was not the statement which he was struggling with. அவர் போராடி கொண்டிருந்த அவிதமான நிலையை மாத்திரமே அங்கு சொல்லவில்லை. Even, dear people, how he talks about in Romans 8:1 and 2, ரோமர் 8வது அதிகாரம் 1-2 வசனங்களில் what a victorious statement Saint Paul could say. பவுல் இவ்விதமான ஒரு வெற்றியுள்ள அறிக்கை இந்த இடத்துல செய்கிறதை நாம் பார்க்கிறோம். There is therefore now no condemnation to them which are in Christ Jesus, who walk not after the flesh, but after the Spirit. For the law of the Spirit of life in Christ Jesus hath made me free from the law of sin and death. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்றே. Made me free from the law of sin and death. What a triumphant declaration. என்ன ஒரு வெற்றியான அறிக்கை. Dear people, unless, why many people fall very quickly? ஏன் அநேகர் சீக்கிரமாக விழுந்து விடுகிறார்கள்? It is because they don't understand their own sinfulness and the necessity of them to depend on God. தேவனின் பேரில் அவ்விதமாக அவர்கள் சார்ந்து கொள்ள வேண்டியவருடைய அவசியத்தை அவர்கள் உணர்ந்து கொள்வதில்லை. What a statement it is. என்ன ஒரு வருத்தமான காரியம் இது. Even when we read it, oh, how Saint Paul could say, பவுல் இவ்விதமாக இங்கே காரியத்தை சொல்லுகிறதை குறித்து நாம் வாசிக்கிறோம்.
1 Timothy 1:15-16. 1 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 15-16 வசனங்களில், this is a faithful saying and worthy of all acceptation, that Christ Jesus came into the world to save sinners, of whom I am chief. பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். I am the one who is in great need. மிகப்பெரிய தேவையில் இருக்கிறவன் நானே. Dear friend, however much you understand your own sinfulness, எந்த அளவுக்கு உன்னுடைய அந்த பாவ தன்மையை நீ உன்னுடைய வாழ்க்கையில் அறிந்து கொள்கிறாயோ அந்த அளவுக்கு you will cling to the Lord. ஆண்டவரை நீ அபதமாய் பற்றிக் கொள்ளுவாய். Why many of you are falling again and again in the same sin? ஏன் உங்களில் அநேகர் மறுபடியும் அதே பாவத்தில் நீ விழுந்து விடுகிறார்கள்? Because we don't understand the horribleness of your sinfulness. உன்னுடைய பாவ தன்மையினுடைய அதிபயங்கரத்தை நீ விளங்கவில்லை. You commit sin and make it and think it as a casual one. நீ அதுமாக அந்த காரியத்தை பாவத்தை செய்துவிட்டு அது ஒரு வழக்கமான காரியம் என்பதாக எண்ணுகிறாய், சொல்லுகிறாய். You don't understand how much you grieve this God. இந்த தேவனை எவ்வளவாக துக்கப்படுத்து என்பதை குறித்து உன்னால விளங்கிக் கொள்ள முடியவில்லை. The God who loves you so much, He wants you to give repentance. உன்னை அதிகமாக நேசிக்கிற இந்த தேவன் இந்த மனந்திருவலை கொடுக்க முடியாக விரும்புகிறார். But because you don't understand your horrible nature of sinfulness, உடைய வாழ்க்கையில் உன்னுடைய பயங்கரமான சுபாவமான இந்த பாவ தன்மையை நீ உண்மையான விதத்தில் உணராததுனால, you don't go to God with a true repentance of knowing your own weakness and pleading to Him for deliverance. உன்னுடைய உண்மையான அந்த காரியத்தை குறித்து அறியாமல் விடுதலைக்காக தேவனிடத்தில் இப்ப கெஞ்சுவதில்லையே. Even 16th verse, 16வது வசனம், howbeit for this cause I obtained mercy, that in me first Jesus Christ might show forth all long suffering for a pattern to them which should hereafter believe on Him to life everlasting. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாயிருப்பவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாக என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். He says, பிரதான பாவி, I am the chief of sinners. Dear people, how many times you think that you are a better Christian? நீ ஒரு நல்ல கிறிஸ்தவன் என்னை எப்பெல்லாம் எத்தனை முறை நீ நினைத்துக் கொள்ளுகிறாய்? That is the thought which makes you not to depend on God's grace. அவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாதபடிக்கு உன்னை அது செய்கிறது. Luke's Gospel 5:32, லூக்கா 5:32, I came not to call the righteous but sinners to repentance. நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனந்திரும்பருக்கு அழைக்க வந்தேன். I came not to call the righteous. No. People to think that they are better people. நல்லவர்களை நினைத்து I have nothing to do with them. அவளோடு கூட எந்த விதத்தில் காரியம் இல்லை. But I came to call sinners to repentance. பாவிகளை மனந்திரும்பருக்கு அழைத்து வந்தேன். Dear people, the Lord Jesus Christ is for the people who understand their own sinfulness. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய பாவ தன்மையை அறிந்த மக்களுக்காகவே அவர் வந்தார்.
Every day, my first thought almost is, ஒரு நாளும் எனக்கு எழும்புற முதலாவது எண்ணம், oh God, and worthy I am, you have called me. ஆண்டவரே, அபாத்திரமான என்னை நீர் அழைத்தீர். What a great love it is. என்ன ஒரு அன்பு. Dear people, that makes me to love my Lord. அது என்னுடைய தேவனை நேசிக்கும்படியாக. Many times I could spend even 30 minutes thinking, what a great love it is. அநேக சமயங்களில் ஒரு 30 நிமிஷம் கூட என்ன ஒரு பெரித அன்பு என்பதை நினைக்க எனக்கு செய்கிறது. Many times when I sit in prayer, அநேக சமயங்களில் ஜெபத்தில் உட்கார்ந்து இருக்கும் பொழுது, how quickly time passes. எவ்வளவு சீக்கிரம் காலம் கடந்து போகுது. Oh God, what a great love it is. ஆண்டவரே, இது எவ்வளவு ஒரு பெரிய அன்பு. I could love him. அவரை நேசிக்க முடிகிறது. The two commandments in the Bible which is very important is, இந்த வேதத்தில் சொல்லப்படுகிற 2 கட்டளைகள், loving God with all our heart, with all our mind, with all our soul and with all our might. முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு. Are you a person who love God? தேவனை நேசிக்கிறையா? You call yourself a Christian. ஒரு கிறிஸ்தவன் என்று அழைத்துக் கொள்ளுகிறார். You think that you are a better man. ஒரு நல்ல மனிதன் என்று அழைத்துக் கொள்கிறார். I tell you, heart to heart I ask you, இருதயபூர்வமாக நான் பார்த்து கேட்கிறேன், could you love God? உன்னை தேவனை நேசிக்க முடிகிறதா? Unless you understand how unworthy you are, எவ்வளவு அபாத்திரமான மனிதன் என்பதை நீ உணராமல், you can't love God. நீ தேவனை நேசிக்க முடியாது. What a grace he has bestowed upon me. எவ்வளவு பெரிய கிருபையின் பேரில் பொழிந்திருக்க என்பதை அறியாமல், you can't love God. தேவனை நேசிக்க முடியாது. The second thing, Lord, you have called me and saved me, an unworthy. ஒரு அபாத்திரமான என்னை அழைத்து ரட்சித்தீர். So I ought to love others. மற்ற நேசிக்க வேண்டியது இருக்கிறது. Not based upon their qualities, உடைய தன்மையை சார்ந்தல்ல. Because God never loved me based on my better qualities. என்னுடைய நல்ல தன்மைகளை பார்த்து ஆண்டவர் என்னை நேசிக்கல. While I was a sinner, பாவிகளாய் இருக்கையில். So I ought to love others, not based upon their qualities, உடைய தன்மையை சார்ந்தல்ல. But without any merit, எந்த நன்மை இல்லாதபடிக்கு, I ought to love them. மற்றவர்களை நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. I pray for them. ஜெபிக்கிறேன். I pray for the world. உலகத்துக்காக ஜெபிக்கிறேன். Almost every day I sit before the map of the world. உலகத்தினுடைய அந்த மேப்புக்கு முன்னால் உட்கார்ந்து, Lord, every day 1,50,000 of people are flying from this world. 1,50,000 மக்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து போய் கொண்டிருக்கிறார்களே. How many of them have come to thee, O God? எத்தனை பேர் உம்மிடத்தில் வந்தார்கள்? Oh God, what a great condemnation the hellfire is. நரகம் என்பது எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம். The wrath of God is being poured upon the people of hell. நரகத்தின் மக்கள் மேலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்படுகிறது. I could not comprehend, dear friend. என்னால் இது கிரகிக்க முடியவில்லை. Is an eternal suffering. இது நித்தியமான பாடுகள். Many times I think, even I don't know how many years I will be living. எத்தனை ஆண்டுகள் நான் வாழ்வேனே தெரியாது. But if I spend all my time in praying for people, oh, that also will be never sufficient. நீ வாழ்க்கை முழுதுமாக நான் எவ்வளவு காலம் வாழ்வேன் தெரியல, ஆனால் வாழ்க்கை முழுதுமாக மக்களுக்காக ஜெபித்தாலும் அந்த நேரம் போதாது. But I would like to pray for the people. மக்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். Understanding our sinfulness brings us to the cross. அபாத்திரத்தன்மை உணரும் பொழுது சிலுவையை நோக்கி நம்மை பார்க்க வழி நடத்துகிறது. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களோடு பேசும். கிருபையாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.